இன்றைக்கி எங்கள் அம்மா குழம்பு சேனலில் நம்ம உருண்டை குழம்பு எப்படி வேணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸு. அதில் சோம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி இப்படி 1 2 எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் நம்ம குழம்ப தாளித்து விட்டுறலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மேஷ் ஆகி வரட்டும். பாருங்க இந்த அளவுக்கு மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளிக்குழம்பு பொடி இதை 3ஐயும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி ஊற வச்சுருந்தோம். அந்த புளியையும் அதில் புளி கரைச்சலை ஊற்றிட்டு எந்த தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சதை அதோட போட்டு விடுங்க. அடுப்பை ஸ்லிம் ஆக்கிட்டு உருண்டையை வேக விடுங்க. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணி